போர் முடிந்தாலும் கயமை தொடர்கிறது. குருக்ஷேத்திர போர் முடிந்துவிட்டது. 18 நாட்கள் நீடித்த அந்த பெரும் யுத்தம் தர்மத்திற்காக நடந்த போர் என கூறப்பட்டாலும் அதன் விளைவு முழுக்க முழுக்க அழிவே. போரில் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் தங்களுக்குரிய ராஜ்யத்தை ஏற்று அரசாள அஸ்தினாபுரம் நோக்கி திரும்புகின்றனர். ஆனால் அஸ்தினாபுரத்தில் அவர்களை வரவேற்றது வெற்றிக்கான கொண்டாட்டம் அல்ல. எங்கும் மரணத்தின் நிசப்தம், எங்கும் அழுகுரல்கள், எங்கும் விதவைகளின் வேதனை. அஸ்தினாபுரம் முழுவதும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களின் ஓலமே எதிரொலித்தது. கணவனை இழந்த பெண்கள், தந்தையை இழந்த குழந்தைகள் எல்லோரும் பாண்டவர்களை நோக்கி வேதனையோடும் கோபத்தோடும் பார்த்தனர். இதுவரை மக்களின் அன்புக்குரியவர்களாக இருந்த பாண்டவர்கள் இன்று மக்களின் பார்வையில் குற்றவாளிகளாக தோன்றினர். யுதிஷ்டிரனின் மனம் தாங்க முடியாத துயரத்தில் மூழ்கியது. நான் அரசன் ஆக வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லையே, இந்த அழிவுக்கெல்லாம் நான் ஏன் காரணமானேன் என்று அவன் மனம் நடுங்கியது. அரண்மனையில் முதல் சந்திப்பு. அஸ்தினாபுரம் வந்த பாண்டவர்கள் முதலில் திருதராஷ்டிரனை சந்திக்கச் செல்கிறார்கள். கண்களை கட்டியபடியே இருக்கும் காந்தாரியும் உள்ளத்தில் கொந்தளிப்புடன் இருக்கும் திருதராஷ்டிரனும் அவர்களை எதிர்கொள்கிறார்கள். திருதராஷ்டிரன் வெளிப்படையாக அமைதியான வார்த்தைகளை பேசுகிறான். பாண்டுவின் மக்களே, நீங்கள் தர்மத்தின் வழியில் நடந்தவர்கள். என் மகன் துரியோதனனின் அகங்காரமே இவ்வளவு அழிவிற்கும் காரணம். இந்த ராஜ்யம் இப்போது உங்களுக்குரியது, நீங்கள் ஆளுங்கள் என்று சொல்லியபடியே திடீரென நான் பீமனை சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறான். பீமன் அவனை நோக்கி செல்ல முயன்றபோது கிருஷ்ணர் உடனே தடுத்தார். திருதராஷ்டிரனின் மனதில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை கிருஷ்ணர் முன்னரே உணர்ந்திருந்தார். அதனால் பீமனுக்கு பதிலாக ஒரு மல்யுத்த வீரனின் உலோகச் சிலையை அவன் முன் வைக்கும்படி சைகை செய்தார். பீமனும் கிருஷ்ணரின் அறிவுரைப்படி அந்த உலோகச் சிலையை திருதராஷ்டிரனின் முன் நிறுத்தினான். தோல்வியிலும் வெளிப்படும் கயமை. தன் முன் உண்மையில் பீமனே நிற்கிறான் என்று நினைத்த திருதராஷ்டிரன் கடும் கோபத்துடன் அந்த சிலையை கட்டியணைத்தான். அந்த அணைப்பின் வலிமையில் உலோகச் சிலை நொறுங்கி தூளாகியது. அந்த காட்சியை பார்த்த பாண்டவர்கள் அதிர்ந்தனர். அமைதியை பற்றி பேசினாலும் திருதராஷ்டிரனின் உள்ளத்தில் எவ்வளவு வெறுப்பு கொந்தளித்து கொண்டிருக்கிறது என்பது அப்போது வெளிப்பட்டது. தன் மகன் துரியோதனன் கொல்லப்பட்ட விதமும், துச்சாதனனை பீமன் கொடூரமாக வதைத்த விதமும் திருதராஷ்டிரனின் மனதில் தீராத பகையை உருவாக்கியிருந்தது. அவன் உண்மையில் பீமனை கொல்லவே நினைத்திருந்தான். கிருஷ்ணரின் தூர்நோக்கினால் மட்டுமே பீமன் உயிர் தப்பினான். இதன் மூலம் ஒரு உண்மை தெளிவானது. வலிமை இருக்கும் போது அமைதி பேசுவது தர்மம். ஆனால் இயலாமையில் இருந்து பேசப்படும் அமைதி வெறும் பாசாங்கு மட்டுமே. யுதிஷ்டிரனின் முடிசூட்டல். அனைத்து தடைகளையும் கடந்து யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் புதிய அரசனாக முடிசூடப்பட்டான். ஆசி பெற திருதராஷ்டிரனையும் காந்தாரியையும் சந்திக்கச் சென்றான். அப்போது காந்தாரி அமைதியான முகத்துடன் ஒரு வேண்டுகோள் விடுத்தாள். தேசத்தின் புதிய அரசனை என் கண்களால் ஒரே முறை பார்க்க விரும்புகிறேன். என் கண்களை கட்டியுள்ள துணியை அவிழ்த்து யுதிஷ்டிரனை நான் காண வேண்டும். இந்த வேண்டுகோளின் பின்னால் மறைந்திருந்த ஆபத்தை கிருஷ்ணர் உடனே உணர்ந்தார். எச்சரிக்கை. காந்தாரியின் கோபம். கௌரவர்களில் 100 சகோதரர்களில் ஒருவன் மட்டுமே உயிருடன் இருந்தான். அவன் துர்தாசன். அவன் யுதிஷ்டிரனின் தர்மத்தை மதித்து முன்பு ஒருமுறை அவனை பாதுகாத்தவன். அதற்காக யுதிஷ்டிரனும் பீமனும் எங்களுக்கு முன் நீ இறக்க மாட்டாய் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தனர். காந்தாரி யுதிஷ்டிரனை பார்க்க விரும்புகிறாள் என்றதும் கிருஷ்ணர் அவனை விலகச் செய்து துர்தாசனை அவள் முன் நிற்க வைத்தார். காந்தாரி கண்களை திறந்து பார்த்த அதே நொடி அவள் உள்ளத்தில் குவிந்திருந்த கோபத்தின் சக்தியால் துர்தாசன் தீயில் எரிந்தது போல சாம்பலாகி விழுந்தான். காந்தாரியின் உண்மையான நோக்கம் யுதிஷ்டிரனை எரித்து அழிப்பதே. ஆனால் விதியின் விளையாட்டாக அவள் கோபத்துக்கு பலியானது தன் கணவனுக்கும் பணிப்பெண்ணுக்கும் பிறந்த ஒரே மகன். போர் முடிந்திருந்தாலும் பகை முடிவுக்கு வரவில்லை. அழிவு நிறைந்த அந்த தருணத்திலும் மனிதர்களின் கயமை தொடர்ந்து கொண்டே இருந்தது. தர்மம் வென்றாலும் அதன் விலை மிக கொடியதாக இருந்தது.